இங்க இருக்கக்கூடிய மதங்கள், அவன் பேசுற பேச்சுல இங்க இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் தாய் மதம் என்று சொன்னா அந்த தாய் மதத்துக்கு எல்லாம் தாய் மதமா இருக்கக்கூடியது சொன்னா அப்படிப்பட்ட தேசத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய தேசத்தை பற்றி பெருமையை பேசுறார். உலக நாடு நரங்கள்ல நம்ம வெள்ளை ஆதிக்கத்தின் கீழே இருந்தப்ப இந்த நாடு இந்தியர்கள் என்று சொன்னால், பாரதியர்கள் சொன்னால் இவங்க காட்டு மிராண்டிகள், பாம்பாட்டிகள், பாம்பு பிடிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு வரலாறு தெரியாது, அறிவு இருக்காது, தத்துவம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை மாத்திட்டார் சுவாமி விவேகானந்தர். அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்தநாள் நாளைக்கு நம்ம ஜனவரி 12. சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள நம்ம இருக்கக்கூடிய எல்லாருமே இளைஞருடைய எழுச்சி தினமாக கொண்டாடணும். இன்றைக்கு இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய தத்துவம் தான் இன்னைக்கு பல்வேறு இயக்கங்களா பல்வேறு விதமான சுதந்திர போராட்டங்கள் இது மாதிரி இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிற்கு குரு என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் மட்டும் இருந்திருந்தால், அவருடைய காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருந்தால் அவருடைய கால் கவாலங்களை கல்வி அவருக்கு பயிரை செய்திருப்பேன் அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப எந்த அளவுக்கு இந்த மகாராஜ சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்திருப்பார் என்றது எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய. அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தருடைய கருத்தை ஒரு இடத்துல வருகிறார். இந்த நாட்டில் இந்த பண்பாட்டையும் நேசிக்கூடிய, இந்த பண்பாட்டில் வாழக்கூடிய இந்துத்துவம் இருக்கக்கூடிய நாம் இந்த பண்பாட்டை விட்டு விலகி வேறு ஒருவருக்கு செல்லும் என்று சொன்னால் நம்ம எண்ணிக்கையில ஒரு நபர் குறைந்து விட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. நம்ம கூட்டத்தில் நமக்காக ஒரு எதிரியை உருவாக்கி விட்டோம் என்பதுதான் அர்த்தம் அப்படிங்கிற சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். இது உங்களுக்கு புரியவில்லைங்க. நம்ம கூட்டத்தில் இருந்து கிறிஸ்துவராகவோ முஸ்லீமாகவோ யாராவது ஒருவர் மதமாறி விட்டார் என்று சொன்னால் நம்ம கூட்டத்திலிருந்து ஒரு எண்ணிக்கை குறைந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது. அவர்கள் இந்த தேசத்திற்காக, இந்த தர்மத்திற்காக எதிரானவர்கள், அவர்கள் எதிராக செயல்படுவார்கள், அவர்கள் எதிரிகள் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். ஆக சகோதர சகோதரர்களே, இருக்கக்கூடிய பெரியவர்களே, கோயில் பூசாரிகளே, ஒரு காலம் தன்னுடைய பகுதிகளை மதமாற்றத்தை அனுமதிக்க கூடாது. அதுக்குதான் அந்த தீவிரத்தை அவர்கள் சொன்னார்கள். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய தர்மத்தை சொல்லிக் கொடுக்கணும், நம்மளுடைய பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம கோவில் முறையை சொல்லிக் கொடுக்கணும், உறவு முறையை சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோரை வழங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையே அருமையாக நம்ம தீவிரத்தை அவர்கள் சொன்னார். அதனால நம்ம அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றது சொல்லுகிறேன். அதே போல சகோதர சகோதரிகளே, ஒரு மாணவன், ஒரு இளைஞர், குழந்தைகள் தேசபக்தி மிக்கவர்களாக வர வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லிக்கிறேன். சொன்னாலே சுதந்திர போராட்ட வீரர்கள் சொன்னோடனே தம்பி ஒரு கூட்டத்தில் ஒரு விஜய் சொல்லிட்டாப்புல. அந்த அளவுக்கு தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வரலாறு சொல்லித்தரோம். அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். இது இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் இருக்கும். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எண்ணற்ற பேர் உயிர் தியாகம் செய்திருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வீர தீர வரலாறுகளை தெரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் வரலாறு படிக்க முடியும். விஜயை பத்தி பேசினா வரலாறு படிக்க முடியாது. அதனால நான் ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். ஒரு வீட்டுல 5 வக்கீலாவே, ஒரு சிலர் என்ன சொல்றா, நான் படிச்சு இந்த மாதிரி வாத்தியார போவேன் அப்படி தன்னை பெருமையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து படிச்சு சம்பாதிப்பேன், குடும்பம் பார்த்து அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டுமே நான் படிப்பேன், பெரிய சம்பாதிப்பேன், நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே எனக்காக அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா கூப்பிட்டு, என்னப்பா நீ என்ன அப்படி சொல்றேன், நான் படிப்பேன், நல்லா படிப்பு, பெரிய வருவேன், பெரிய தலைவனா வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப சுவாமி அப்ப வந்து அந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருக்காரு, அந்த சின்ன சிறு வயதிலேயே என்னுடைய படிப்பும், என்னுடைய பதவியும், என்னுடைய பணியும், என்னுடைய மக்கள் பணியும் நான் மிகப்பெரிய தலைவனாவது இந்த தேசத்திற்காக அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சொன்னது அந்த சிறு வயதிலே அவருக்கு ஏற்பட்ட சிந்தனை. உலகத்துல வெள்ளை ஏகாதிபத்திற்கு கீழே ஐசிஎஸ் படிப்பு, பட்டப்படிப்பு, இந்த இருக்கக்கூடிய ஐஏஎஸ் நிகழாக இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு, அந்த பட்டப்படிப்பை இந்தியாவில் சுதந்திர பெறுவதற்கு முன்பாக இருந்த இந்தியாவை பட்டப்படிப்பவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சிறிதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஐசிஎஸ் பட்டப்படிப்பு படித்துட்டு அந்த படிப்பை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. இருக்கு அப்படின்னா இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, இந்த நாட்டை அடிமைப்படுத்தக்கூடிய ஆங்கிலேயருடைய படையில போய் ஐஏஎஸ் பணியாற்றுறது அப்படி ஒரு பட்டமே தேவையில்லை, பதவியே தேவையில்லை அப்படின்னு அந்த பட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்தில் வந்தவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்.